அம்மா, இவ்வளவு நாளா நீ நானும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு போட்டோ கூட ஏமா எடுக்கல? இல்லப்பா, போட்டோ எடுத்தா ஆயுசு குறைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. உன் ஆயுசு குறைஞ்சிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை நான் போட்டோ எடுக்கல. ஆனா நீ சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ எனக்கு வேணுமா? இல்லம்மா, நான் வேலை விஷயமா வெளியூர் போயிட்டேன்னு வச்சுக்கேன். அப்ப என் பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்கு, பர்ஸ்ல வச்சுக்கிறதுக்கு நீ சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ வேணுமா? இதே மாதிரி நீ சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ எனக்கு வேணுமா? நீ ரொம்ப புத்திசாலிடா. உனக்கு ஆயுசு குறைஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக உன்னை நான் போட்டோ எடுக்கல. ஆனா என் ஆயுசு முடிய போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன நீ போட்டோ எடுக்கணுங்கிற. அப்படி இல்லம்மா. டேய், இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்னால போட்டோ ஸ்டுடியோ வரைக்கும் வர முடியாதுடா. நீ வர வேண்டாமா, நீ இங்கே படுத்துக்க. நான் போய் அந்த போட்டோகிராஃபரை கூட்டு வந்துடுறேன். பார்த்து கண்ணா, அடிபட்டுடுச்சாப்பா? இல்லம்மா. பாய், பொண்ணெல்லாம் போட்டோ எடுக்க கூடாதுமா, எக்ஸ்ரே தான் எடுக்கணும். நீ அங்க படுத்தீங்க, என்ன படுத்துறியே? சார், ஒரு போட்டோ எடுக்கணும் சார். வெளியே போயா, தீப பூஜையில கரடி மாதிரி. இல்ல சார், அது முதல்ல வெளியே போயா. சார், ரொம்ப அவசரம் சார். அப்படியே உயிர் போற அவசரம்? உண்மையிலேயே உயிர் போற அவசரம் தான் சார். எங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க. உங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்களா? நாங்க மட்டும் என்ன காமெடியாவா இருக்கோம்? நாங்களும் சீரியஸா தான் இருக்கோம் எங்க தொழில. பாப்பா, நீ அப்படியே இருமா, நானே பக்கத்துல வர்றேன். யோ பாப்பா, கூச்சப்படுதியா? வெளியே போய் இல்லையா? ஸ்மைல் ஸ்மைல். தைரியமா சரிமா, நீ ரெண்டுல ஒண்ணு பாத்தரலாம். சார், நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யோ, இப்பதான் என் மனசு திறந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள வந்து தொந்தரவு பண்ணிட்டு. பக்கத்துல ஒரு போட்டோ ஸ்டுடியோவே இல்ல சார். அது தெரிஞ்சுதானே நான் இங்க ஸ்டுடியோ வச்சிருக்கேன். இல்லனா மளிகை கடை வச்சிருக்க மாட்டேன். போயா, தொந்தரவு பண்ணாம போ. போகும்போது அட்ரஸ் எழுதி அந்த டேபிள் மேல வச்சிருப்போ. பின்னாலே வந்து சேர்றேன். பையன் வந்திருக்கான் பாருமா. மா, மா, மா. யோ தள்ளியா, சாவுகிறாய்க்கு. கண்டா, போட்டோகிராஃபர் வந்திருக்காருப்பா. தெரியுமா, சிரிச்ச முகத்தோட போட்டோ வேணும்னு கேட்டனே. தெரியுமா, 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 தெரியுமா. சீக்கிரம் சிரிக்க சொல்லியா? இல்ல நீயா தள்ளி நில்லு, டைம் ஆகுது இல்ல? நாயே, எங்க அம்மாவை நான் நினைக்கும் போதெல்லாம் அவங்களோட சிரிச்ச முகம் தான் என் ஞாபகத்துக்கு வரணும். அதனாலதான் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இறுகி போன முகத்தை போட்டோ எடுக்க என் மனசு இடம் கொடுக்கல. அதுக்காக தான் அம்மான்னு எழுதி வச்சுக்கிட்டு நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். யோ, நீ ஆள் வாட்ட சாட்டமா இருக்கன்னு நான் உன் மேல ஆசைப்பட்டேன். ஆனா உன் மனசுல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாதியா? என்ன மன்னிச்சுடாண்டாது.